ஸோ திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. தேட்டரில் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பொதுவாக மக்கள் தான் எங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமாக மீடியாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். நீங்களாம் நாங்கள் இல்லை, நீங்கள் தான் ரொம்ப கனெக்டிவாக எங்களை கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ எனக்கு ஒரு ஃபைட் ஒரு சாங் இருக்குது. என் கை உடஞ்சதுனால என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியல. இருந்தால் கூட எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா என்னோட மெட்டல் செல்வா மாஸ்டர், டைரக்டர் ராம்பிரபா சார் அண்ட் என்னோட ஜாய்மதி மாஸ்டருக்கு நான் தேங்க் பண்ணிக்கணும். என்னோட பேர் சித்தி மீனா ரொம்பவே எனக்கு கேர்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அடுத்தடுத்து எனக்கு பிரம்ம முகூர்த்தம், பரபரப்பு, சாரா, ஃப்ளாஷ்பேக் இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ்க்கு இருக்குது. இருந்தால் கூட திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு லவர் பாயாக இருந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருக்கேன். இண்டிவிஜுவல் ஹீரோவாக பண்ணிட்டு இருந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரிபிள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஈகோவே இல்லாத ஒரு டீம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த டீமோட ஒர்க் பண்ணேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கேமராமேன்லேருந்து டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் பி. ஸோ அந்த ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேட்டரில் வந்து பாருங்கள், நாங்கள் இன்ஃப்ளூயன்சரை நம்பலை, உங்களை நம்புகிறோம். தேட்டரில் வந்து படம் பார்த்து எங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. இது முழுக்க முழுக்க டைரக்டர் சம்மந்தப்பட்டது. எனக்கு 2 கேள்வி தான் கேட்டாங்க. 40 கிஸ் வேணுமா, 40 சிகரெட் வேணுமா? நான் 40 சிகரெட் பாக்கெட்டை செலக்ட் பண்ணேன். இருந்தால் கூட அந்த பொண்ணு தான் எனக்கு மாறி மாறி கிஸ் கொடுக்க மாதிரி வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் என் உதரெல்லாம் நீங்கள் அந்த சாங்கில் பார்த்துருக்கலாம். ஒரு ஹெலிகாம் ஷாட் பண்ணிட்டு இருந்தோம். சுற்றி யாருமே இல்லை. ஒரு வண்டி மேலே லிப் கிஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்போம். பின்னாடி ஒரு காலேஜ் பஸ் வந்துச்சு. அந்த டிரைவர் தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படியே சீனில் இருக்குது. ஸோ எல்லாமே ஹீரோயினுக்கு வந்து டைரக்டர் கொடுத்த விஷயந்தான். அதனால சாரி சென்சாருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் யாருன்னு தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட்டெல்லாம் அருமையாக எடுத்திருக்காங்க. இசை நல்லா இருக்கு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஃபைட்டெல்லாம். பிரஜனும் ஜீவா எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இடைவேளைக்கு அப்புறம் நல்லாயிருக்கு. அந்த கதை கொஞ்சமும் அப்படி போகும்போது நல்லாயிருக்கு. எதனால அந்த ஒரு பிரச்சனைகள் வருதுங்கிறத காட்டியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இசை ரொம்ப நல்லாயிருக்கு. பிரஜனோட நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நன்றி. வணக்கம், நான் கங்கேஷ். இந்த படத்தில் மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். இந்த படம் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக பாருங்கள். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், ஃபுல் பக்காவான ஒரு ஆக்ஷன் மாஸ் ஃபிலிமாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட ஆதரவு எல்லாருக்கும் வேணும். தேங்க்யூ. வணக்கம். அருமையான ஒரு படம். அதாவது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல மேக்கிங்கு. நமக்கு எம்எல்எம் வந்து எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதிலிருந்து வந்து ஒரு கதையை ஆரம்பித்து இன்றைக்கி யார் யார்கிட்ட எது இதெல்லாம் போய் சேரணுன்றது வந்து தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஓவரால் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் த 3 ஹீரோஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டோட்டல் குரூப். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த படம் நல்ல ஒரு ஆக்ஷன் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். நல்ல ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் தான். நல்ல ஃபைட் மாஸ்டர் நல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் ஆக்ஷன் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல தீனியாக நான் நம்புகிறேன். இந்த படம் எனது 3 நண்பர்களுக்கும் அறிமுக இயக்குனர் ராம்பிரபா அவர்களுக்கும் ஒரு வெற்றி படமாக அமைய மனதார வாழ்த்துகிறேன். ஸ்பெஷல் ஷோ பார்த்தோம். இந்த படத்துக்கு வந்து நான் முக்கியமாக வந்ததுக்கு காரணம் இந்த படத்துடைய கதைநாயகன் ரஞ்சனுக்காக தான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி, நீண்ட காலமாக தாக்கின ஒரு இடத்த தமிழ் சினிமாவில் வந்து தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்து அவர் எடுத்த முயற்சிகளுக்கான எண்ணிக்கையே வந்து எண்ணில் அடங்காது. ஏன்னா அவ்வளோ முயற்சிகள் எடுத்து எனக்கு கதை நாயகனாக இந்த படத்தில் இருக்கிறது முதல்ல சந்தோஷம். ரெண்டாவது, இந்த மாதிரி சின்ன படங்கள் வெளியில் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த காலகட்டத்தில். அதை மீறி இன்னைக்கு வெளியில் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த டீமுக்கே வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றின்னு சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து செல்வா மாஸ்டர் தான் ஃபைட் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவுக்கு கொடுக்க வேண்டிய அவ்வளோ எஃபெக்டிவ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. படம் சின்னது, ப்ராஜெக்ட் சின்னது, எல்லா பேரும் பண்ணவங்க எல்லாருமே நண்பர்கள், எல்லாருமே நடிகர்களும் டெக்னீஷியன்ஸு அல்லது ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நண்பர்களாக இருந்தாலும் படத்தை வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. சரியோ தப்போ, ஆனால் இந்த மாதிரி சின்ன படங்கள் ஓடினா தான் நிறைய நல்ல படங்கள் வெளியில் வரும். நிறைய புது கலைஞர்கள் வருவாங்க. இதில் நடித்த பல பேர் பல நாட்களாக பல நேரங்களில் போராடி தனக்கான ஒரு இடத்தை பெறுவதற்காக முயற்சி செஞ்சவங்க. அந்த வகையில் அவங்கள எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிறதுனால அந்த படம் நிச்சயம் வெற்றி பெறணும். ஆதரவு கொடுங்க. சின்ன படங்கள் தான்
நிறைய கலைஞர்களை புது கலைஞர்களுக்கான வழிவிடுற ஒரு நுழைவாயிலாக இருக்குது. அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் சென்றாயன். தரைப்படை இந்த திரைப்படத்துக்கு வந்து ப்ரீவியூ ஷோ கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் வந்திருக்கோம். நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். படம் நான் பார்த்துட்டேன். பிரமாதமாக இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நடித்த நடிகர்கள்லாம் வந்து புது நடிகர்னு சொல்ல முடியாது, அப்படின்னு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப அழகாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஹீரோ வந்து பிரிஜின் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நிறைய படத்தில் வந்து காதல் பண்ணி நம்ம பார்த்துருப்போம், லவ் பண்ணி ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இதில் வந்து முழுக்க ஒரு ஆக்ஷன், நல்ல ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்ம ஃபைட்டு, சரியான ஃபைட்டை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ஃபைட் மாஸ்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன், ஃபோட்டோகிராஃபி, ரொம்ப டைரக்ஷன் ரொம்ப எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கும் இந்த படத்துடைய குழுவுக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. பிரிஜின் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. விஸ்வா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜீவா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நடித்த நடிகர்கள் எல்லாரும் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப சல்யூட், வாழ்த்துக்கள், கங்க்ராட்ஸ், சூப்பர், தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். இதில் நடித்தவர்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல படம், வந்து பாருங்க. வணக்கம், ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா பேசுகிறேன். தரப்படை ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து லைவாக ரோப்பு இல்லாமல் லைவாக எடுத்திருக்கேன். இது முக்கிய காரணம் டைரக்டர் ராம் பிரபா சார் தான். அவர் இல்லாமல் ஒரு இதுவும் இது இல்லை. அவர் கதையோட சொன்ன விதங்கள், அதுக்கு வந்து ரோப் யூஸ் பண்ணக்கூடாது மாஸ்டர், ராவாக இருக்கணும் அப்படின்னு படம் முழுவதும் ரோப்பே இல்லாமல் ஃபைட் எடுத்திருக்கிறேன். இதுக்கு பொருளாதாரம் கொடுத்த என்னோட ப்ரொடியூசர் வேல்முருகன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஹீரோ பிரஜன் சாருக்கு, அபி சாருக்கு, லுலுசபா ஜீவா சாருக்கு தான் ஃபைட் இல்லை. மற்ற படம் ஒரு நெக்ஸ்ட் படம் வந்து ஒரு லைவாக அவருக்கு ஒரு படம் எடுப்பேன், பண்ணுவேன், ஆக்ஷன் படம். ஜோ கேமராமேன் வேற லெவலில் எடுத்து கொடுத்துருக்காரு. எனக்கு நிறைய பேர் வந்தது காரணம் படம் முழுவதும் ஆக்ஷன்னால எல்லாரும் என்னை பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நேரத்தில் 100 ஃபைட்டர்ஸ் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை ஃபைட்டர்ஸ்க்கும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த படம் மேலும் மேலும் வெற்றியடை எல்லாம் நன்றிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 குழந்தைகள் தூக்கிட்டாங்க. ஸோ திரைப்படை ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா பப்ளிக் கிட்ட ப்ரெஸ் கிட்ட ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட எழுதின எல்லா நிறுவனமே ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப ஜென்யூனாக ஒரு 95 to 97% ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வருஷத்தோட முதல் சக்ஸஸ் ஆரம்பிச்சிருக்கு கம்ப்ளீட் ஆக்ஷன் படமாக. ஸோ இதில் ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட டைரக்டர் ராம் பிரபா சார் தான் சொல்லணும். கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக என்னை நம்பி அந்த படத்தை வந்து வேல்முருகன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு பெரிய ஒரு ஹக் அப்படின்னு சொல்லலாம்னு என்னோட ஃபைட் மாஸ்டர் மெட்டல் சொல்லிட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரி, எல்லாருமே டீம் ஒர்க்காக பண்ணிருக்காங்க. கேமராமேன் ஜோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய பெரிய படங்கள் இறங்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல எங்களை மாதிரி ஒரு சின்ன டீம் வந்து ஒரு சின்ன படமாக முயற்சியை எடுத்து பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் எங்களோட பெரிய ஸ்டார்ட்டாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இயரோட பிரச்சனோட ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லலாம். அவர் வந்து ரொம்ப வருஷமாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 18 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. ஒவ்வொரு படங்களும் புதுசாக ஒரு படம் பண்ணுற மாதிரி தான் திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்ரிசியேஷன்ஸ் நிறைய வருது. ரிவ்யூஸ் எல்லாமே பாசிட்டிவாக ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இந்த ஸ்டெப் வரைக்கும் கொண்டு வந்து விட்டதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் எங்களுக்கு சப்போர்ட்டு தெரிவிக்கணும். இதே மாதிரியே ஒவ்வொரு படத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாம் இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். இதே மாதிரி எப்பவுமே உங்களோட அன்பை கூட்டிகிட்டே இருங்க. வாய்ப்பளிக்கிறது நன்றி. அன்பு விஷயம். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் சுதாகர். தரைப்படை என்ற இந்த படத்தில் சௌத்ரி கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மிரட்டல் செல்வா சாரோட ஒரு ஸ்டன் சீனில் கன் ஷாட்டெல்லாம் வச்சு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த டைரக்டர் ராம் பிரபா, ப்ரொடியூசர் மற்றும் என்னுடன் நடித்த பிரஜின் மற்றும் தீபா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைக்கி வந்து திரைப்படை படத்துடைய ப்ரெஸ் ஷோவில் இருக்கும். இது ஒரு செலிபிரிட்டி ஷோன்னு சொல்லலாம்.
எங்கள் படத்துடைய நாயகன் பிரஜனும் இன்னொரு நாயகன் விஜய் விஸ்வாவும் இவ்வளோ சிறப்பாக ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ணி எல்லா டீமையும் வர வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க 100 திரையரங்குகளுக்கு மேலே படம் வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர், ட்ரக் டிராஃபிக் அந்த மாதிரியான ஒரு கோல்டு ஸ்மக்லிங் சம்மந்தப்பட்ட கதை. ஸோ ஜென்ரலாக இருக்கிற காமெடி, அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட், லவ் அது மாதிரி பெருசாக இருக்காது. முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். ஸோ ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இந்த படம் நிச்சயமாக வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ படத்தை தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம். நான் வந்து திரைப்படை படத்தின் இயக்குனர் பேசுகிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக 2வது நாள் வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த படத்தை பார்த்து இங்கே வந்து பேட்டி வந்து நம்மளுடைய நண்பர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அது மாதிரி மீடியா நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நல்லபடியாக ரிவ்யூ எழுதுங்க. இந்த படம் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். நன்றி. ஹலோ, அப்படியே வந்து தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ரஜின் தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் சொல்லுங்கள். மொத்தமாக தேங்க்ஸ் மச்சான் வாடா, அப்படியே தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, பத்திரிகை நண்பர், மீடியா நண்பர் எல்லாருக்கும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. பிச்சு சொல்லி நீ ஆரம்பி. அப்படியே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் திரைப்படை குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜீவா தங்கவேலு, பிரஜன் அண்ட் விஜய் விஸ்வா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அனைவரோட அன்புக்கு நன்றி. ஹீரோயின் இல்லைன்னு பார்க்காதீங்க, அவங்க வேற இடத்துல ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் தேங்க்யூ. பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.